சுழல் 2. என்னடா என்னடா 2 வாரத்துக்கு முன்னாடி வந்ததெல்லாம் இப்ப பண்றேன் அப்படின்னா, கொஞ்சம் பர்சனல் இதுங்க கமிட்மெண்ட்ஸு. அது போக சில வாரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஜஸ்ட் நாம 2 நீங்கலாம் எனக்கு ஃபேமிலி மாரி அதங்காட்டி சொல்றேன். சில வாரங்கள் என்னன்னா, மென்டலா ஒரு பிளாக் வந்துரும். அது நீங்க வந்து ஒண்ணுமே நகர முடியாத ஒரு பிளாக் வந்துரும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆகுற மாரியே தான் எனக்கும். டயர்ட் ஆயிரும் சில சில வாரங்கள். ஸோ அந்த வாரம் வேற வழி இல்லாம ஸ்கிப் பண்ணிட்டு, வேற ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு, சரி ஓகே திருப்பி வரலாம். அப்பப்போ ஒரு சின்ன ஒரு பாஸ் இருந்தா தானே அடுத்த லெவல் போ முடியும். ஸோ அந்த பாஸ் விட வேண்டியதா போச்சு. இல்லாட்டி வந்து கண்டிப்பா அதெல்லாம் போன வாரமே பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். சுழல் 2 பொறுத்தவரைக்கும் சுழல் நமக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட்ட குடுத்துச்சு அப்படின்ட்டு. ரொம்ப ஹானஸ்ட்டா சொல்றேங்க. இதுல வந்து என்னன்னா, அ 8 எபிசோட் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இதுங்க. ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு மாரி ஸ்லோ பர்னரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது பிரம்மாவட்டும், சர்ஜன் ஆகட்டும் 2 பேரும் எடுத்திருக்காங்க. ஒரு மாரி ஸ்லோ பர்னரா அழகா எனக்கு தெரிஞ்சு எப்படி பிளான் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா சப்கான்ஷியஸா, பொறுமையா ஒவ்வொரு எபிசோடு ஒவ்வொரு நாள் பாருங்கயா. என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம நெறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ஒண்ணா பிஞ்ச் வாட்ச் பண்ணி முடிச்சுருவோம். இல்லன்னா மொத்த எபிசோடுமே அந்த 6 மணி நேரம்னா 6 மணி நேரம் அடிச்சு முடிக்காம விடுறதுன்னு பண்ணுவோம். பட் இது அது அப்படி இல்ல. அப்படி ஸ்லோவா நான் அப்படிதான் பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நாமளே ஒரு ஓகே இது முடிச்சுட்டோம். ஓகே நாளைக்கு ஒண்ணு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, அது ஒரு மாரி நல்லா இருந்ததுங்க. எக்ஸ்பீரியன்ஸாவே வந்து புதுசா இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் கதிர். கதிர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் டெப்த் வந்து தேடிக்கிட்டே இருக்காரு மனுஷன். நெறைய சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுக்குள்ள விளையாடுறாப்டி. ஏன்னா கண்ல ஒரு ஹீரோ விளையாட ஆரம்பிச்சிட்டாப்டி அப்படின்னாலே, பெர்ஃபார்மரா அடுத்த லெவல் போயிட்டாருன்னு. சேம் வித் ஐஸ்வர்யா ராஜேஷ். கணிக்கவே முடியாது. அந்த மாரி ஒரு 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 கேரக்டர். ஒரு மாரி இப்படி இருந்ததுங்க. இந்த படத்தோட ஐ மீன் இந்த வெப் சீரிஸோட கிராஃப் அப்படின்னா, இந்த 2, 3 எபிசோட் அப்படி வந்து, அப்படியே ஸ்லோ அப்படி போய் அவர் கடைசியில அப்படி பிக்கப் ஆகுது. அது 7த் 8த் எபிசோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருந்தது. சில பேர் சொன்னாங்க, "இல்லடா அந்த நடு எபிசோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோவா இருந்ததுடா. அந்த 3வது, 4வது, 5வதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கரகரன்னு ஒரே மெதுவா போகுதுன்னு." ஐ திங்க் அது அதோட பர்ப்பஸே என்னன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த எலிவேட் ஆகுறது தான் பர்ப்பஸ்ன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அது ஸ்லோ டவுன் ஆகி அப்படி வருதுன்னு நெனைக்கிறேன். அந்த ஆர்க்க வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காண்டி தான் அப்படி பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நெனைக்கிறேன். மஞ்சிமா அவங்களுடைய ரோல், கௌரி அவங்களுடைய ரோல் இப்படின்ட்டு அதாவது வந்து வெறும் மெயின் லீட்ஸ் லால் அதாவது ஒருத்தர் மட்டும் ஜெயிக்க வைக்கலாம். இல்ல 2 பேர்த்த மட்டும் ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து டைரக்டர்ஸ் நெனைக்கல. இது மொத்தமா கன்டென்ட்டா ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நீங்க தேடி புடிச்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈஸியா ஒரு 20, 30 பேர வந்து இதுலருந்து ஆர்டிஸ்ட் வந்து பிக் பண்ணிருவீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ரோல் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு ஆர்க் இருந்து அப்படி முடியுது. சும்மா ஏனோ தானோன்னு எழுதப்பட்ட ரோல்கள் வந்து எதுவுமே இல்ல அப்படிங்கிறது இந்த இந்த சுழல் 2வோட பியூட்டி அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்லோ பர்னர். தயவு செய்து வந்து படம் மாரி பார்க்காதீங்க முதல்ல. 6 மணி நேரம் அடிச்சு பார்க்காதீங்க. யூ வில் ஆப்வியஸ்லி கெட் டயர்ட். அப்படி பண்ணாதீங்க. ஒவ்வொரு எபிசோடா டைம் எடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பாருங்க. நீங்களே உங்களுக்குள்ள ஒரு பசில் போட்டு பாருங்க. ஏன் இப்படி நடந்தது? கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிறதா. என்ன, யார் என்ன அப்படிங்கிறதா. அது நீங்க உங்களுக்குள்ளேயே கேள்விகள் போட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு 8வது எபிசோட்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான, ஒரு ரொம்ப சின்சியரான அது வந்து புரொடக்ஷன் வேல்யூ ஆகட்டும், நீங்க டயலாக்ஸ் ஆகட்டும், எதுவுமே ஏனோ தானோன்னு பண்ணாம ரொம்ப சின்சியரா ஒரு வேலைய பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு, நிச்சயமா அதுக்கான ஹார்ட்டி அப்ரிசியேஷன்ஸ் வந்து மொத்த டீமுக்கும் நம்ம குடுத்தே ஆகணும். இவங்ககிட்ட இருந்து ஒரு மேபி ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப ம் அகைன் அதான் சொல்றேனே, அந்த ஸ்லோ வந்து எனக்கு பெருசா தெரியலங்க. நான் வந்து என்ஜாய் பண்ணேன். நான் இந்த மொத்தமாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸ் வந்து என்ஜாய் பண்ணேன். நீ சொல்லுவ, "டேய் சும்மா" அப்படின்னு. தலைவா 2வது வாரம் ஆச்சு தலைவா. இப்ப நான் என்னத்த சொல்லி என்ன? இருக்கிற உண்மைய சொல்றேன் நான். 100% சொல்றேன். ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ் டோட்டல் வெப் சீரிஸ். நீங்களும் பாருங்க. ஃபன் பண்ணுங்க.